தற்போது நம்முடைய இணைப்பில் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் பலராமன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த கிட்னி திருட்டு தொடர்பாக பல்வேறு புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கிட்னி இருந்தாவே வாழ்ந்துடலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால நம்ம ஒரு கிட்னியை வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக பேசப்படுதே. அப்படி ஒரு கிட்னியோட வாழ முடியுமா? என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? அதுல ஓரளவு உண்மை இருக்கதான் செய்யுது. அதாவது முழு உண்மை அல்ல. அதாவது 10 வருஷம் 15 20 வருஷம் இந்த மாதிரி இந்த கிட்னி கொடுத்தவங்கள சீரியலாக ஃபாலோ பண்ண ஸ்டடீஸ்லாம் இருக்கு வெளிநாட்டில். ஸோ இவங்களுக்குலாம் பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்லை. பிபி கொஞ்சம் லைட்டாக வருது, யூரின்ல கொஞ்சம் புரோட்டீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. பட் இது நம்மளுடைய உயிருக்கோ நம்மளுடைய மற்றபடி குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே நாங்கள் பண்ண சின்ன சின்ன ஸ்டடீஸ்லாம் கூட அப்படி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு கிட்னி நல்லா எவால்வேட் பண்ணிட்டு ஒரு கிட்னியை டொனேட் பண்ணுறதுனால பெருமளவில் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் வராதுங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வயிற்று வலி தொடர்பாக அந்த மாதிரி எல்லாம் வரும்போது கிட்னி திருடுற சம்பவங்களும் நடைபெறுது. அப்படி இருக்கும்போது இந்த மருத்துவர்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஏன்னா சில மருத்துவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அவங்களுடைய பாடி கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னா கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்களோட பாடி கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துடுறாங்க அப்படின்னு மருத்துவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இது எந்த அளவு சரியானது என்று எனக்கு தெரியல ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா. ஏன்னா பொதுவாக எந்த மருத்துவரும் இந்த மாதிரியான ஜென்ரலாக ஒரு 10ல் ஒரு 100ல் ஒரு 95 பேர் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய இது இருக்கு இல்லையா, அவங்களுடைய இன்டெகிரிட்டி இருக்கு, அவங்களுக்கு சோஷியலில் ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு, அவங்களுக்கு ஒரு அவங்க அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க மக்கள் அப்படிங்கிறது அந்த டாக்டர் எப்படியும் யோசிப்பார் இல்லையா. அதனால தவறா ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கறது பெருமளவில் நடக்கிற மாதிரி நான் நம்பலைங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி டாக்டர் பலராமன்.